கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எனக்கு ஒரு கஸ்டமர் ஓப்பன் ஒயரிங் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு. அதில் இருந்தது பார்த்தீங்கன்னா, எல்லாமே பழைய ரீப்பர் ஒயரிங்கில் இருந்தது. அது அடிக்கடிக்கு ஃபால்ட் ஆகுதுன்றனால, ரீப்பர் ஒயர்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஒயரிங் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமர். முதல்ல இருந்ததில் பார்த்தீங்கன்னா, ஏசி ஒயரிங்லாம் இல்லை, வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் இல்லை, கிச்சனில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜுக்கு பாயிண்ட்டு, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டு தரோன்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. வீடு காலியாக இருந்ததுன்னா கடகடன்னு வேலை ஆகிடும். வீட்டில் ஆள் இருக்காங்க, நம்ம லைனும் கட் பண்ணிட்டு வேலை செய்ய முடியாது. அதனால் ரீப்பர் ஒயரிங் மட்டும் லைட்டாக பிடுங்கி விட்டு, ஓப்பனில் பைப்பெல்லாம் அடிச்சுட்டு, எங்கெங்கே சுவிட்ச் பாக்ஸ் வருதோ அங்கெல்லாம் சுவிட்ச் பாக்ஸ்லாம் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டிபிலாம் செட் பண்ணிவிட்டு, புதுசாக பண்ண எல்லாமே லைன் ரெடியாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மெயினை கட் பண்ணிவிட்டு, மெயின் ஒயர் ஜாயின் பண்ணிட்டு எல்லா லைட்டு ஃபேன் எல்லாமே வந்து புது ஒயரிங்கில் கொடுத்துட்டு பழைய ஒயர்லாம் தட்டி எடுத்தாச்சு பழசெல்லாம். இந்த கஸ்டமர் சொன்னதை பார்த்தீங்கன்னா, நான் நினச்சோட செலவு அதிகமாகிடுச்சுப்பா, ஒயர்லாம் அதிகமாக நீ வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு எலக்ட்ரிஷியனை கேட்டிருந்தேன், இவ்வளோ ஒயர்லாம் இல்லை, கம்மியாக தான் ஒரு ஒயர் காயெல்லாம் எழுதியிருந்தார், நீ அதிகமாக ஒயர்லாம் எழுதியிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் வாங்கின பொருள் வீட்டில் தான் இருக்குது, எவ்வளோ ஒயர் யூஸ் ஆக போகுதுன்றது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டேன். நான் அந்த வீட்டில் ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எத்தனை சுவிட்ச் போர்டு இருக்கோ எல்லா போர்டுக்குமே வந்து தனியாக ஒயர் எடுத்துன்னு வந்து அதாவது டிபி வரைக்கும் வச்சுருக்கேன். ஒரு போர்டில் ஃபால்ட்னா அந்த பிரேக்கர் வரையும் தனியாக கீழே இறங்கிடும். அந்த ரூம் வரைக்கும் ஃபால்ட்டை பார்த்து திரும்பி அந்த பிரேக்கரை ஆன் பண்ணி விட்டுறலாம். 2 பாக்ஸுக்கு ஒரு ஒயரே போட்டு அந்த ஒயரில் அந்த 2 பாக்ஸோட லைனை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே பிரேக்கரில் கொடுத்துட்டோன்னா, நாளைக்கு எதனா ஃபால்ட் ஆகும்போது அந்த 2 போர்டு லைனும் கட் ஆகும். ஒரு ரூமில் தான் ஃபால்ட்டுன்னும் போது 2 ரூமோட லைட்டும் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒயர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் ஆகும். நீங்கள் புதுசாக ஓப்பன் ஒயரிங்கோ கன்சீல் ஒயரிங்கோ பண்ணணும் போது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற எலக்ட்ரிஷியன்கிட்ட சொல்லிவிடுங்க, ஒரு போர்டில் இருந்தும் ஃபேஸ் உள்ள எடுத்து தனியாக வந்து டிபி வரைக்கும் எடுத்து வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து தனித்தனியாக 3 ஒயர் எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒயரிங் பண்ணும்போது காசு கொஞ்சம் அதிகமாக செலவாகலாம். ஆனால் நாளைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒயரிங்கில் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும்தான் ஒரு போர்டுக்கும் தனித்தனியாக சர்க்யூட் எடுத்துன்னு வரேன்னு சொல்ல வரல. எல்லா எலக்ட்ரிஷியனும் கரெக்டாக அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 போர்டுக்கு ஒரு சர்க்யூட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.